அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 32ல் 9ஆம் வகுப்பு பொது தமிழ்லேருந்து இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல தொடர்பில்லாத ஒன்று எது? ஆன்சர் பாருங்க, உருந்திரங்கண்ணனார். ஓகேங்களா? ஏன்னா மீதி 3 பேருமே பெண்பார் புலவர்கள், இவர் மட்டும் ஆண். ஓகேங்களா? மீதி 3 பேருமே பெண்பார் புலவர்கள். அடுத்த வினா, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அவர்கள். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை எந்த ஆண்டு கட்டினார்? டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை எந்த ஆண்டு கட்டினார்? ஆன்சர் 1952 கட்டுறாரு. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆன்சர் சாவித்திரிபாய் பூலே அவர்கள். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொருவரும் பிறந்த வருடங்கள். ஓகேங்களா? சாவித்திரிபாய் பூலே 1831 பிறந்திருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1883 பிறந்திருக்காங்க. பண்டித ரமாபாய் 1856 சொல்கிறாங்க, அது தவறான விடை. ஓகேங்களா? முத்துலட்சுமி 1886 பிறந்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தப்பானது. கீழ்கண்டவற்றுள் மறைமலை அடிகளின் மகள் யார்? கீழ்கண்டவற்றுள் மறைமலை அடிகளின் மகள் யார்? ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1929. குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த வினா, கலர் நிலம் என்பதன் பொருள் என்ன? கலர் நிலம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பண்படாத நிலம். பண்படாத நிலம். மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. குடும்ப விளக்கு என்னும் இந்த நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு என்னும் இந்த நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்னா கவிமணி அவர்கள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். காரியாசான். வள்ளலார் எந்த வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றார்? வள்ளலார் எந்த வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றார்? ஆன்சர் 10 வயதிற்குள்ளேயே. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என கூறியவர் யார்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று கூறியவர் அண்ணா அவர்கள். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? ஆன்சர் அண்ணா அவர்கள். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது? ஆசியாவிலேயே
மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது? ஆன்சர் சரஸ்வதி மகால் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமைக்குரியது எது? உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமைக்குரியது எது? ஆன்சர் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். தொழில் பெயர் விகுதிகளில் தல் அப்படிங்கிறதுல வரும். வியங்கோல் விகுதிகள் ஈய அப்படின்னு முடியுது. கால இடைநிலைகள் கிரு அப்படின்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசைநிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று கூறும் நூல் எது? ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசைநிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் நன்னூல். ஓகேங்களா? இதோட 5வது இயல் முடியுது மக்களே. ஸோ நான் இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 9th முடிச்சிடுவேன். நாளைக்கு 10th 9 வீடியோக்களும் டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.